Hi friends, last video la bada என்ற ஹிந்தி வேர்டை பார்த்தோம். இன்று छोटा என்ற ஹிந்தி வேர்டை கற்றுக்கொள்ள போகிறோம். छोटा என்றால் சிறிய என்ற அர்த்தம். இந்த வேர்டை பயன்படுத்தி சில எளிய ஹிந்தி சென்டென்சஸ் பார்க்கலாம். இது ஒரு சிறிய வீடு. This is a small house. यह छोटा घर है. இது यह ஒரு சிறிய வீடு. छोटा घर है. அடுத்தது அது ஒரு சிறிய அறை. That is a small room. हिंदीல वह छोटा कमरा है. அது वह ஒரு சிறிய அறை. छोटा कमरा है. அறைய ஹிந்தில கமரான்னு சொல்வோம். அடுத்தது இது ஒரு சிறிய பள்ளி. This is a small school. यह छोटा स्कूल है. இது यह ஒரு சிறிய பள்ளி. छोटा स्कूल है. இது ஒரு சிறிய பள்ளி. यह छोटा स्कूल है. அடுத்தது இவன் என் தம்பி. This is my younger brother. यह मेरा छोटा भाई है. इवन यह एन मेरा तंबी छोटा भाई है. तंबिय छोटा भाई ने சொல்வோம். younger brother இருக்கு இல்லையா, छोटा भाई. அடுத்தது இவள் என் தங்கை. She is my younger sister. हिंदीல यह मेरी छोटी बहन है. इवल यह एन मेरी तंगई छोटी बहन है. तंगई छोटी बहन. यंगर ब्रदर के तंबी के मेरा छोटा சொன்னோம். இங்க मेरी छोटीன்னு சொல்றோம். ஏன்னா बहन फीमेल. ஓகே, பெண்ணா இருந்தா இங்க என்க்கு ஓகே மேரின்னு வரும். அப்புறம் छोटा छोटीன்னு ஆயிடும். ஓகே, இவள் என் தங்கை. यह मेरी छोटी बहन है. இப்ப கம்பேரிசன் பார்க்கலாம். பெரிய வீடு, பிக் ஹவுஸ். நம்ம லாஸ்ட் வீடியோல படிச்சோம்ல படா, அதுதான் படான பெரிய. सो பெரிய வீடு, பிக் ஹவுஸ். ஹிந்தில படா घर. ஓகே, வீட घरன்னு சொல்லுவோம். सो பெரிய வீடு படா घर. ஸ்மால் ஹவுஸ் சிறிய வீடு. சிறியக்கு छोटा. சிறிய வீடு छोटा घर. குயிக்கா ஒரு பிராக்டிஸ். ஸ்மால் ரூமை என்ன சொல்லுவோம்? ஸ்மால இப்பதான் படிச்சோம், छोटा. ஓகே, சின்ன அறை. ஓகே, சின்னக்கு ஸ்மால், அறைக்கு கமரான்னு சொல்லுவோம் ஹிந்தில. ஓகே, சோ छोटा कमरा. ஓகே, சிறிய அறை. சிறியக்கு छोटा, அறைக்கு கமரா. சிறிய அறை छोटा कमरा. சோ இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கணும்? What did we learn today? छोटा ना small or younger. okay, so masculine gender இருந்தா, சப்ஜெக்ட் வந்து ஆணா இருந்தா, பாயா இருந்தா நம்ம ஸ்மால்க்கு ஓகே छोटाன்னு சொல்லுவோம். அப்புறம் ஃபெமினைனா இருந்தா, சப்ஜெக்ட் ஃபீமேலா இருந்தா, கேர்ளா இருந்தா छोटाவை छोटीன்னு பண்ணிடணும். ஓகே, छोटी யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், छोटा घर. சிறிய வீடு, சின்ன வீடு. ஓகே, வீடு இருக்கு இல்லையா, இது வந்து ஹிந்தில ஆண், மேஸ்குலின் ஜெண்டர். ஸோ அதனால இங்க மேஸ்குலின்க்கு யூஸ் பண்றது छोटा யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ சிறிய வீடு, சின்ன வீடு छोटा घर. ஓகே, அடுத்தது छोटा भाई, தம்பி, younger brother.
ஓகே. ஸோ மேல் இல்லையா பிரதர், சோட்டா, சோட்டா பாய். அடுத்தது தங்கை, சோட்டி பெஹன். ஓகே. ஸோ ஃபீமேல் கேர்ள்னால இங்கே சோட்டாவை சோட்டின்னு பண்ணிடணும். சோட்டி, அப்புறம் சிஸ்டரை பெஹன்னு சொல்லணும். சோட்டி பெஹன். ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் சோட்டா என்ற ஹிந்தி வேர்டை கற்றுக்கொண்டோம். இந்த வேர்டை பயன்படுத்தி பல தினசரி சென்டென்சஸ் பேசலாம். அடுத்த Thursday இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஹிந்தி வேர்ட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. ஹிந்தி ஈஸியாக கற்றுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.